ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவில் இப்போலாம் வருமான வரித்துறை பற்றி நிறைய செய்திகள் வந்துட்டுருக்கு. அதை பார்த்துட்டு நம்மளில் நிறைய பேர் பயந்துட்டுருக்கோம். நம்ம அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் இருந்தால் நோட்டீஸ் வருமா, நிலம் வாங்கினா பிரச்சனை வருமா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே வரி ஏய்ப்பு செய்யாத சாதாரண மக்களுக்கு எந்த பயமும் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். இருந்தாலும் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் திருடப்படுது. காரணம் என்னென்னா, தேவையில்லாத லிங்கை நம்ம கிளிக் பண்ணோன்னா திருடிடுறாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு 30 லட்சத்துலேருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் அரசாங்கம் வச்சுருக்க சில முக்கியமான விதிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே நிறைய பேருக்கு தெரியாத விதிகள். அதுவும் நம்ம மாதிரி கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரியாத விதிகள். கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க. வருமான வரித்துறை நோட்டீஸ் யாருக்கு வரும், நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு 5 ரகசிய விதிகளை தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், சொத்து வாங்குறது. நம்மளை நிறைய பேர் சொத்து வாங்குவோம். நீங்கள் ஒரு வீடோ இல்லை நிலமோ வாங்க போகிறீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். அதோட மதிப்பு 30 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் பதிவு செய்கிற அந்த பத்திரப்பதிவு அலுவலகமே அந்த தகவலை வருமான வரித்துறைக்கு அனுப்பிடும். இது இன்றைக்கி நேற்று இல்லை, கடந்த 20 வருஷமாக இருக்கிற விதி தான். இதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவை இல்லை. நீங்கள் அந்த பணத்துக்கான சரியான ஆதாரத்தை வச்சுருந்தாலே போதுமானது. அடுத்தது ரொக்க பரிவர்த்தனை. ரொக்க பரிவர்த்தனை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த காரணத்துக்காகவும் 20,000க்கு மேலே, அதாவது 20,000 ரூபாய்க்கு மேலே ரொக்கமாக வாங்கவோ இல்லை கொடுக்கவோ கூடாது அப்படிங்கிறது தான் இந்த விதி. குறிப்பாக கடன் வாங்குறது, திருப்பி தர்றது, இதுக்கெல்லாம் செக்கு இல்லைனா ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர், நெஃப்ட் இல்லை ஆர்டிஜிஎஸ் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா 20,000க்கு மேலே கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணுனா அதுக்கு 100% அபராதம் விதிக்க சட்டத்தில் இடம் இருக்குது. அதனால தான். அடுத்தது புதிய தொழில்நுட்பம் AIS 26AS, இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இது என்னன்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. இப்போலாம் நம்ம எதையுமே மறைக்க முடியாது. ஏன்னா வருமான வரித்துறையில் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட், அதுதான் AISன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 26AS அப்படின்னு 2 ஃபார்ம் இருக்குது. ஃபாரம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 2 படிவங்கள் இருக்குது. உங்கள் பேங்க்கில் வர வட்டி, நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, அதாவது டிரான்சாக்ஷன், ஒரு பெரிய ஷாப்பிங் பண்ணுறீங்களோ இல்லை கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்வைப் பண்ணி பொருட்களை வாங்குறீங்களோ, இந்த மாதிரி எல்லாமே இதில் ஆட்டோமேட்டிக்காக பதிவாகிடும். ஸோ நம்ம வரியை சரியாக கட்டினாலே எந்த பிரச்சனையும் வராது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2 ஃபார்மையும் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அரசாங்கத்தோடைய விதிகள் நம்மளை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, முறைப்படுத்துறதுக்காக தான் இருக்குது. நம்ம பயப்படுறதை விட விழிப்புணர்வோடு இருக்கிறது தான் நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வருமான வரித்துறை பற்றின வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி.